குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த முதலமைச்சரை சந்திக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். நீக்கிட்டு போனாதான் நல்லதுன்னு அவராகவே சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு அரசியல் அறிவும் அரசியல் தெளிவும் உள்ளவர் தான் திருமாவளவன். 6 மாசம் தானே நீக்கியிருக்கார், ஏன் 3 மாசம், ஏன் நிரந்தரமா இல்லை? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்துல பங்கு வாங்கி தரணுங்கிறது உயரிய சிந்தனை தான். பட் அந்த குரலை எப்ப எழுப்பணும்னு இருக்கு. விஜயிடம் இப்படிதான் இருப்பார்னு நினைச்சு விஜயிடம் சீமான் எதிர்பார்த்த பல விஷயங்கள் முதல் மாநாட்டு மேடையில போச்சு உடைஞ்சு போச்சு. அந்த கோபத்துல தான் நீ நடுரோட்ல லாரி அடிபட்டு செத்து போவேன்னு சொன்னதெல்லாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். எனக்கு இந்த வெற்று அறிக்கைகள்ல ஒரு சம்பிரதாய நிகழ்வுகள், சம்பிரதாய ட்விட்டர்ல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. நான் வந்தா கூட்டம் கூடுன்றாரு. ஆமா சார், நீங்க பிரபல்யம். ஒரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க நுழைஞ்ச ஆளு, திரை வழியா ஒரு துக்க வீடு, நான் வந்தா கூட்டம் கூடும், அந்த பாடியை கொஞ்சம் பனையூர் வீட்டு வாசல்ல வச்சுட்டீங்கன்னா இங்கேயே மாலை போட்டுக்கிறேன் சொல்லுவீங்களா சார்? போய் தானே சார் ஆகணும். பிரபல்யமாக இருக்கிறதுடைய வரமும் அதுதான், சாபமும் அதுதான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க. தலைவன் கிட்ட இருந்து வர்ற வார்த்தை அக்னி பிளம்பாக அப்படிலாம் உற்சாகமா உறக்க பேசுறாரு இல்லையா, அது இங்க இருந்து வரணும், பேப்பர்ல இருந்து வரக்கூடாது. விஜயனுடைய வருகை இவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். தற்போது இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிற திருமாவளவன், சீமான், பிஜேபி அல்ல அண்ணாமலைன்னு சொன்னேன். இந்த 3 பேருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்படி நாங்க டிஸ்டர்ப் ஆகல, எங்களை எல்லாம் ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது சொன்னா நம்பாதீங்க. உள்ளுக்குள்ள நடுங்க இருந்துகிட்டு தான் இருக்கும், நடுங்கணும். வணக்கம் லக்ஷ்மணன். வணக்கம். இப்போ ஆதவ அர்ஜுனாவை 6 மாசத்துக்கு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க விடுதலை சிறை கட்சியில். இதுக்கு திமுக நெருக்குதா தான் காரணமா? ஏன்னா நேற்று முதல்வர் காலையில் சந்திக்கிற அந்த திருமாவளவன் வந்து மதியம் தான் சந்திச்சிருக்காரு. அவரை நீக்கிட்டு வந்தாதான் சேஃப்ன்ற மாதிரி நெருக்கு இருக்கும். அப்படி விமர்சனங்கள் இருக்கலாம். பட் பொதுவாக ஒரு பத்திரிகையாளராக நம்ம நடக்கிற நிகழ்வுகளை கவனிச்சு பார்த்தோம்னா, நான் பார்த்ததை வச்சும் சொல்றேன், வெளிப்படையான நெருக்கடி இல்லை. ஆனால் திமுக அதை ரசித்ததுன்னு யாருமே சொன்னா நம்பாதீங்க. எந்த கட்சிக்கும் கோபம் இருக்குதான் செய்யும். கூட்டணியில ஒருத்தர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறார், அந்த கட்சியினுடைய 3ஆம் கட்ட தலைவர், ஒரு துணை பொதுச்செயலாளர் அந்தஸ்துல இருக்கிற ஒரு நபர், ஒரு பிரபலம், பொது மேடைகள்ல ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிற போது அது ஒரு தனிநபர் விமர்சனம் மட்டும் கடந்து போக மாட்டாங்க. அப்படி விமர்சிக்கிற ஒரு நபரை அந்த அவரை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற கட்சி தலைவர் திருமாவளவன் மௌனமா இருக்கிறாரே அப்படிங்கிற எரிச்சல், கோபம், இதெல்லாமே திமுகவுக்கும் இருந்தது. என்னன்னா பொது வெளியில அதை யாரும் காமிச்சுக்கல. 2 நாள் முன்னாடி கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் நினைக்கிறேன் ஒரு பேட்டியில திருமாவளவனை புகழ்ந்து அவர் எப்படிப்பட்ட தலைவர், அவருக்கு யாருக்கும் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் பணிகிறவர் இல்லை அப்படின்னு ஒரு உயர்வான இடத்துல வச்சுதான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக திமுகவுக்கு கோபமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திருமாவளவனுக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கும். ஏன்னா நிஜமாகவே ஒரு கடுமையான விமர்சன வளையத்துக்குள்ள சிக்கிட்டார். ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ஒரு தெரியாம பேசிட்டார், நான் கூப்பிட்டு கண்டிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். பிரஸ் மீட்லையும் கூட சொல்லலாம். பொது மேடையில, விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சி மேடைகள்ல இந்த திமுகவை கொள்ளையடிக்கிற ஆட்சின்னு சொல்ற ஒரு தலைவர் விஜயினுடைய மேடையில ஏறி அந்த விஜய் ஒரு நல்ல தலைவர்னு புகழ்ற அளவுக்கு போன ஒருத்தரை வேடிக்கை பார்த்தது. அப்படி பேசிய பிறகும் கூட அவர் தன் உள்ள கிடக்கை சொல்லி இருக்கிறார், அவர் உணர்வுகளை சொல்லிவிட்டார், கொஞ்சம் எல்லை மீறி விட்டார், இப்படி கொஞ்சம் பூசி மொழிகிட்டே இருந்தார். தலித் அல்லாத தலைவர்களை நாங்கள் அவ்வளவு எளிதில் கைவிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி திரும்ப அவரை பாதுகாக்க தான் நினைச்சார். அப்படி இவ்வளவு நிர்பந்தம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திமுகவை தள்ளி வைங்க. பொதுவெளியிலே இப்படி விமர்சனம் இருந்தது. சாதிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு திருமாவளவனை ரசிக்கிற, மதிக்கிற மக்கள் கிட்ட கூட ஒரு மதிப்பிழந்த நிலையில திருமாவளவன் தள்ளப்பட்டார். கடந்த 1-2 மாதமா நான் சொல்றேன். அப்படி என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்மை போன்றவர்களும் பல நேரங்களில் பேட்டிகளையும் கேட்டோம். இது நல்லது இல்லை, உங்களுடைய தலைமை பண்புக்கு நல்லது இல்லை, உங்களுடைய ஆளுமை பண்பே காணாம போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நேற்று வேறு வழியே இல்லாமல் அந்த முதலமைச்சரை சந்திக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். நீக்கிட்டு போனாதான் நல்லதுன்னு அவராகவே சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு அரசியல் அறிவும் அரசியல் தெளிவும் உள்ளவர் தான் திருமாவளவன். நீக்கிட்டு வந்தாதான் கோட்டை கதவு திறக்கணும் அப்படிலாம் உத்தரவு போடுற டைப்பும் இப்போ ஸ்டாலின் கிடையாது, அவருக்கு அவசியமும் இல்லை. திருமாவளவனுக்கே அந்த தயக்கம், கூச்சம் இருந்திருக்கலாம். எப்படி முதலமைச்சர் முகத்துல வெளிக்கிறது? ஒரு குடும்ப கொள்ளையடிக்குதுன்னு சொன்ன விஜயே புதிய கருத்தியல் தலைவர் கிடைத்து விட்டார்னு புகழ்றாரு. அவர் துணை பொதுச்செயலாளர், இவர் அவருக்கு தலைவர் அப்படின்ற அடையாளத்தோட எப்படி உள்ள போக முடியும்? அந்த ஒரு கூச்சம் இருக்குல்ல, அதனால அதை செஞ்சுட்டு போலான்னு அவர் நினைச்சிருக்கலாம். வேற வழி இல்லை. அதனாலதான் கடைசியா அதை ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். என்னுடைய தலைமை பண்பின் மீதான, என்னுடைய நம்பகத்தன்மை மீதான தாக்குதல்னு சொல்லியிருக்கிறார். அது நடந்து கொண்ட விதம், பேசிய பேச்சுக்கன்னு சரியான வார்த்தை. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம்.
உங்கள் மீதான ஆளுமை பண்பின் மீது கேள்விக்குறி வரும்னு சொன்னோம். கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது நிரூபணமாகும்னு சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்காரு. 6 மாசம் தானே நீக்கியிருக்கார், ஏன் 3 மாசம், ஏன் நிரந்தரமா இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது. இது ஏதோ விடுதலை சிறுத்தைகளுடைய உட்கட்சி விவகாரம் கூட கடந்து போகக்கூடாது. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க? என்னடா ஒருத்தர் இப்படி சேட்டை பண்ணிட்டே இருக்கா, தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு அந்த 1,00,000 இளைஞர்கள்ல குறைஞ்சது 1000 பேராவது எரிச்சல் பட்டிருப்பான், ஆச்சரியப்பட்டிருப்பான், ஆவேசப்பட்டிருப்பான். அது அந்த இயக்கத்துக்கும் நல்லதில்லை. அதனாலதான் வேற வழியே இல்லாமல் திருமாவளவன் அந்த முடிவு எடுத்தார் நம்ம சொல்றோம். ஒருவேளை அவருக்கே கூட திமுக மேல ஒரு சில தயக்கங்கள் இருக்கா? ஏன்னாக்கா கட்சியில் இருக்க பிற தலைவர்கள்லாம், மூத்த தலைவர்கள்லாம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதனால வேற வழி இல்லைங்க. நான் கேட்கிறேன், அது என்ன பிறனா என்ன வன்னியரசு ஷானவாஸ் எல்லாம் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு கூட்டணியில இருந்து அந்த கூட்டணியை தாங்க ஆதரிச்சு பேசி ஒரு விவாதத்துல கலந்துக்கிறாங்க. ஷானவாஸ் திமுக எதிர்த்து பேச முடியுமா? கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறேன். அதை மீறி எப்படி நடந்துக்க முடியும்? திமுக தப்பு பண்ணா ஒரு பூட்டி அறைகளுக்குள்ள இல்ல தலைவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லி, சார் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க, சிஎம்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி அராஜகம் பண்றாங்க, இப்படி தப்பு நடக்குது, மக்கள் கோபமா இருக்காங்கன்னு தனிப்பட்ட முறையில் சொல்லி அனுப்பாங்க. இதுதான் சார் கூட்டணி தர்மம்னு. இதை சொல்றதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது. நடைமுறை அதுதான். ஆனால் பொது வெளியில போட்டு அப்படி பேசுறதுதான் தப்புன்னு இவங்க எல்லாம் சுட்டி காட்டினாலும் திமுகவை எப்படி விமர்சிக்கலாம் அப்படி யாரும் சொல்லல. கூட்டணியில் நாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிற போதே விமர்சிக்கிறது தப்புன்னு சொன்னோம். அண்ணாமலை இவ்வளவு விமர்சிக்கிறாரு, ஷானவாஸ்க்கு கோவம் வந்துச்சா? என்ன திமுக இப்படி அண்ணாமலை விமர்சிக்கிறாரு? ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு விஜய் சொன்னார், என்ன விஜய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எஸ் பாலாஜியோ மற்ற தலைவர்களோ வன்னியரசோ கோவப்பட்டாங்களா? எப்படி திமுகவை நீங்கள் தாக்கலாம்? அவங்க வேலையை பார்த்தா. ஆனால் நம் கட்சியிலேயே ஒருத்தர், நம் கட்சி அந்த கூட்டணியில் தொடர்கிற போது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் இப்படி பேசினால் எங்களுக்கும் அது சங்கடம் அல்லவா அப்படிங்கிறதான் அவங்க திருமாவளவனுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்போ கட்சியில் இந்த அளவுக்கு வேகமாக அது வளர்ந்தார். அது சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாரு. திரும்ப களத்துல இருந்து வந்தவர். ஆனால் இவர் திடீர்னு ஒரு வளர்ச்சி கட்சியில் இருந்துச்சு. இந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது என்ன காரணம்? இல்லை, இது பொருளாதார விஷயங்கள். இவர் கட்சி நடத்துறதுக்கு, எந்த கட்சி நடத்துறதுக்கும் பொருளாதார பலம் வேணும். இவர் அதுக்கு உதவியா இருப்பார்னு நினைச்சிருக்கலாம். நல்ல சிந்தனை உள்ள இளைஞர்னு நினைச்சிருக்கலாம். நான் ஆதவ் இப்படி எல்லாம் பேசினால அவருடைய தனிப்பட்ட ஆதவ் என்கிற நபருக்குள்ள நம்ம விமர்சனம் வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அவருக்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்துல பங்கு வாங்கி தரணுங்கிறது உயரிய சிந்தனை தான். பட் அந்த குரலை எப்ப எழுப்பணும்னு இருக்கு. அப்படி எழுப்பியும் நிறைவேற்றாத திமுகவை எப்படி டீல் பண்ணணுன்றதுக்கு அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. செய்ய வேண்டிய நேரத்தெல்லாம் செய்யாம எது சம்பந்தமே இல்லாத நேரத்தில் ஒரு நேரத்துல கிளப்புனீங்கன்னா அது நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் உயரிய சிந்தனையாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் அது வேறு விதமாகத்தான் பார்க்கப்படும். அதை திட்டமிட்டே இவர் செய்தாரோ அப்படிங்கிற அந்த வளையத்துக்குள்ள தன்னைத்தானே போய் நிறுத்திக்கிட்டார் ஆதவ். அதைத்தான் நம்ம தப்புன்னு சொன்னோம். அதை தாண்டி வேற அவரை எதுக்காக அவரை வச்சுக்கிட்டார், எதுக்காக வந்த உடனே துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தார், இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழக வெற்றி கழகம், அதிமுக, விசிக 3 சேர்ந்த ஒரு கூட்டணி தான் ஆதவர்களோட கனவா இருந்துச்சு, லட்சியமா இருந்துச்சுனாங்க. அது சாத்தியமா இருந்திருக்குமா? இப்போ எடப்பாடி முதல்வர் அப்படின்னு அறிவிக்க விஜய் தயாரா இருந்திருப்பாரு? இல்லை, இதெல்லாம் யூகங்கள் கலந்த கேள்விதான். சூழல் தான் அந்த முடிவுகளை யாரையுமே எடுக்க வைக்கும். நான் ஆட்சி அமைப்பேன், நம்ம கட்சி ஆட்சி அமைக்கும், ஆனாலும் கூட நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அந்த கூட்டணி லகான, தலைமை லகான நான் தான் கையில வச்சிருப்பேங்கிறத விஜய் மறைமுகமா பிரகடனப்படுத்தினார். சில வார்த்தைகள் மூலமா வெளிப்படையாகவும் சொன்னார். அப்படிப்பட்ட விஜய் எடப்பாடி முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு வருவாரா? இல்ல நான் தான் 2வது முறையும் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக நான் வரப்போறேன் அப்படின்னு எடப்பாடிக்கு சில கனவுகள் இருந்தா அந்த கனவுகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு விஜய் முதலமைச்சருங்கிறத ஏத்துக்கிறேன் எடப்பாடி வருவாரா? இதெல்லாம் யூகங்கள் கலந்த கேள்வி. சூழல் தான் தீர்மானிக்கும். பட் எடப்பாடி எந்த காலத்தையும் அப்படி போக மாட்டார். அப்படி போனால் அவருக்கு ஆதரவுக்கிற, இன்றைக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிற ஒரு அதிமுக தொண்டன் கூட அதை ரசிக்க மாட்டான். இதனால அந்த எடப்பாடிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். இந்த கட்சி அந்த நிலைமைக்கு இன்னும் போகலன்னு ஒரு நியாயமான ஒரு பார்வை அதிமுக தொண்டன் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். பலவீனப்பட்டு போயிருக்கலாம். விஜயை எப்படியாவது உழைத்து முதலமைச்சராக்கும்னு சொல்ற அளவுக்குலாம் அந்த கட்சி இன்னும் பலவீனப்பட்டு போகல. அது சாத்தியமற்றது. ஆனால் கூட்டணி வருமா அப்படிங்கிறதுக்கு இன்னும் உயிர் இருக்கு அந்த கேள்விக்கு. அது காலம்தான் பதில் சொல்லணும். இப்ப விஜயோட இப்போது பேச்சுக்கெல்லாம் பார்த்தா அவர் முதல்ல திமுக கூட்டணி உடைக்கிறது தான். ஆட்சியில் இருக்கிற கட்சியின் மீது ஒரு கூர்மையான தாக்குதலை தொடுக்கலாம் அப்படிங்கிறது வளர்ற கட்சிக்கு நல்லதுதான். அது லாஜிக்கோட இருக்கணும். அப்புறம் போக போக அவர் மீது சில கேள்விகள் வரும். அப்போ நீங்க ஊழலை பத்தி பேசினா அதிமுக ஆட்சியில் நடந்ததா சொல்லப்படுற ஊழலை பத்தி நீங்க மௌனமா இருந்தீங்க. இங்க பேசுறீங்களே மத்தியில் நடக்கிறத பத்தி வாயை திறக்க மாட்டீங்க. அதானின்னு ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரலையே. இதெல்லாம் வரதானே செய்யும். இதையெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கணும். மற்றபடி வளர்கிற ஒரு கட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து துணிச்சலாக கேள்வி கேட்கிறது, அதன் தலைவர் துணிச்சலாக கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த தலைவனினுடைய பிரபல்யம் அதிகமாவதற்கும்
ஒரு நல்ல கருத்து, நல்ல பாயிண்ட் அது. ஏன்னா இப்ப கடுமையா அட்டாக் பண்றாரு திமுக. அவர் வந்துட்டு 200 சீட்லாம் மக்கள் மைனஸ் ஆக்கி விடுறாங்க. இதெல்லாம் மக்கள் மீது எடுபட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வார்த்தை பிரயோகம் தப்பு. அவர் அதை தாக்கணும்னு நினைச்சாரு. அது இருமாப்புன்னு சொல்ல முடியாது. இதைத்தான் தினகரனும் சொல்லி காமிச்சார். அதை இருமாப்புன்னு சொல்லக்கூடாது. எந்த கட்சியுமே, லெட்டர் பேடு கட்சி கூட 234 தொகுதியிலும் நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படிம்பா. ஆளை இனிமேல் தான் போய் தேடுவான். 23 பேர் கூட அவன்கிட்ட இருக்க மாட்டான். ஆனாலும் ஒரு கடைசி பாயிண்ட் எடுத்து போடுவான். 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி நமது செல்வாக்கை நிரூபிப்போம். ஒரு ஜாதி கட்சிக்காரன் அப்படி ஒரு லெட்டர் பேட்ல அவர் அறிக்கை விடுவான். அது அவனுடைய தன்னம்பிக்கை. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்கு, நம்பிக்கை ஏற்படுத்த சொல்ற வார்த்தை. ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கே அவ்வளவு இருந்தா, வளர்ந்த ஒரு கட்சி, பிரபல்யமான ஒருவர் தலைமை தாங்குகிற ஒரு கட்சி அப்படி 200 234 சொல்றதுல தப்பே கிடையாது. இல்ல, நாங்க எப்படியாவது ஒரு 118 வாங்கிட மாட்டோமான்னு தான் பாக்குறோம். இப்படியா திமுக சொல்லுவோம்? இல்ல இப்படிதான் எடப்பாடி சொல்லுவாரா? நாம் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிதானே சார் பேசுவாங்க. 200ங்கிறது ஒரு லேண்ட்மார்க் நம்பரு. அதான் அவர் இப்படி சொன்ன. சரி, எதுக்கு 200? 234 நாங்க தாண்டு சேகர் பாபு ஒரு போட்டு போனாரு. அவங்க ஆசையா அவங்க சொல்றாங்க. இது எப்படி இருமாப்பாகும்? அந்த வார்த்தை பிரயோகம் தப்பு. கூட வந்து 400ன்னு சொன்னாங்க. அது தப்பு இல்லையா? அவங்களுடைய நம்பிக்கை அது. அப்புறம் அது சரியா வராது. உளவுத்துறை தகவல்கள் நான் தான் பரமாத்மான்னு சொன்னாரு. நான் மனித பிறவியே இல்லைன்னாரு. நான் தெய்வ பிறவின்னு மறைமுகமா சொன்னார். சொல்லியும் கூட 300 தாண்டல. நான் சொல்ல, அதனால 400 எப்படி சொல்லலாம்னு யாருமே கேள்வி கேட்க முடியாது. அது இருமாப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய தன்னம்பிக்கை, நம்பிக்கை. பிஜேபி தொண்டர்களை களத்துல உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னான்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. விஜய் அதுதான் சொல்ல வந்தேன். இன்னும் சில விஷயங்களை கத்துக்கணும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இன்னும் அவ்வளவு பெரிய பிரபல்யம் என்ன பேச போறான்னு ஒரு கிளப்பின நிகழ்ச்சி அது. இன்னும் கொஞ்சம் காயின் பண்ணி பேசியிருக்கணும். மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னால, அது அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை. மக்களே அதை புறக்கணிப்பார்கள், தோற்கடிப்பார்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி, எளிய மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கணும். சொல்ல வந்த நோக்கம் அதான. உடனே தோற்கடிக்க போறான், நீ என்னதான் பிளான் பண்ணு, நீ வீட்டுக்கு தான் போக போற அப்படி கிராமங்கள்ல சொல்லும்ல. அதை நாகரிகமா மேடை பேச்சுல கொண்டு வரணும். அப்புறம் பார்த்து பார்த்து பாடிக்கிறார், தப்பே கிடையாது. ஒரு பார்வை பார்த்துட்டு மக்களை பார்த்து பேசினாதான் உள்ளத்துல இருந்து வர்றதா இருக்கும். உள்ளத்துல இருக்கிறதா எழுதி வச்சுக்கிறாங்க. தப்பே கிடையாது. எழுதி வைக்கிறது கேவலம் அல்ல. ஆனா ஒரு ஃப்ளோ கெடாம இருக்கணும். ஒரு தலைவன் கிட்ட இருந்து வர்ற வார்த்தை அக்னி பிளம்பாக அப்படிலாம் உற்சாகமா உறக்க பேசுறாரு இல்லையா, அது இங்க இருந்து வரணும். பேப்பர்ல இருந்து வரக்கூடாது. பேப்பர்ல இருக்கணும். பார்த்துட்டு நீங்க டெலிவரி பண்றது விஜய் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது சம்பந்தமில்லாத விஷயமா இருக்கலாம். ஏன்னா நானும் ரீட் பண்றேன்ல. பொது வெளிக்கு வர்றத 2வது நிகழ்ச்சி. செயற்குழுவை சத்தம் இல்லாம ரகசியமா இல்ல பூட்டின ரூம்குள்ள நடத்தினாங்க. யாருமே நடத்தாத அளவுக்கு. இப்பதான் பொது வெளிக்கு வர்றாரு. அதனால 2வது நிகழ்ச்சியில் அவர் பார்த்துட்டு இந்த கருத்துக்களை சொல்ல விரும்பல. 2 மேடை தான் வந்திருக்காரு அவரு. மற்றபடி எல்லாம் பணியூர்லயே வச்சு முடிச்சிருக்காரு. நிவாரண உதவினாலும் அங்க கூப்பிட்டுறாரு. எந்த நிகழ்ச்சியாலும் அந்த சம்பவத்தை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு இந்த வெற்று அறிக்கைகள்ல ஒரு சம்பிரதாய நிகழ்வுகள், சம்பிரதாய ட்விட்டர்ல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. நான் வந்தா கூட்டம் கூடுன்றாரு. ஆமா சார், நீங்க பிரபல்யம். ஒரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க நுழைஞ்ச ஆளு, திரை வழியா, சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் உங்களை ரசிக்கிற கூட்டம் இன்னைக்கும் ஒரு வீட்டுல நீங்க எங்க போனா, துக்க வீட்டுக்கு போனாலும் உங்களை சுத்தி 100 பேர் 1000 பேர் நிற்பான். அதுக்காக போகாம இருக்க முடியுமா? ஒரு துக்க வீடு, நான் வந்தா கூட்டம் கூடும், அந்த பாடியை கொஞ்சம் பனையூர் வீட்டு வாசல்ல வச்சுட்டீங்கன்னா இங்கேயே மாலை போட்டுக்கிறேன் சொல்லுவீங்களா சார்? போய் தானே சார் ஆகணும். பிரபல்யமாக இருக்கிறதுனுடைய வரமும் அதுதான், சாபமும் அதுதான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க. நான் வந்தா கூட்டம் கூடும். சரி, ஒரு நாள் பண்ணிட்டார். அந்த மாதிரி புகழ் வெளிச்சம் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறீங்க. எதுக்கு போட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்க? எதுக்கு சார் அனுப்பிச்சிங்க? தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சி நடத்துனீங்க, நான் 200 பேருக்கு கொடுத்தேன்னா உலகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அதே தானே எல்லா கட்சியும் விரும்புவான். தப்பு. இந்த அப்ரோச் தப்பு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளாலே அப்படிதான் இருப்பாங்க. 10ஓட 11 விஜய் ஆயிடக்கூடாதுன்னு நான் இதை சொல்றேன். விஜய் பொறுத்தவரை 2ஆம் கட்ட தலைவர் வலிமையா இல்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு கட்சி இல்ல. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இணைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதான் என்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்குன்னு சொல்றாரு. 6 மாசம் என்னை நீக்கி இருக்கிறார். என்னை துணை பொதுச் செயலாளராக நியமித்த போது நான் என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலை தான் இப்ப இருக்கிறார். கண்டிப்பா என்னடா இப்படி எனக்கு போய் துணை பொதுச் செயலாளர் கொடுத்துட்டாருன்னு துக்க வீடு மாதிரி இன்னைக்கு இருந்திருக்க மாட்டார். அதுவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பார். அப்ப நீக்கினதே ஒரு சந்தோஷமா தான் பாக்குறாரு. நான் 6 மாதம் அமைதியா இருக்க போறேன்னு சொல்லல. அந்த அறிக்கையில 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற தலைப்புல ஒரு அறிக்கை விட்டாரு. 6 மாதம் நான் அமைதி காப்பேன்லாம் சொல்லல. என் குரல் தொடர்ந்து ஒலிக்கும்னு சொல்றாரு. அதுல விஜயை புகழ்ந்தும் அந்த கருத்துக்களை மறைமுகமா சொல்லி காட்டுறாரு. ஸோ தொடர்ந்து ஒலிக்கும்னா ஒருவேளை போய் சேரலாம். அது அவருடைய தனி மனித விருப்பம் தானே. ஏன்னா தமிழ்நாட்டையே புரட்டி போடுற விஷயமா அது. போய் சேர்ந்து போறாரு. விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. இருக்கலாம். அது மாதிரி பல பேர் வேணும்னு நான் சொல்றேன். ஆனந்தம் மட்டுமே நம்ப முடியாது. அந்த ஆனந்தம் ஏதுன்னு கூட சட்டமன்ற தேர்தல் நெருங்க என்ன பாண்டிச்சேரிக்கார கொண்டாந்து இங்கே நாட்டம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். அந்த கட்சிக்காரனே கேட்பான். அவருடைய உழைப்பெல்லாம் கூட கவனிக்க மாட்டான். ஸோ அவரை எந்த இடத்துல வைக்கணும்,
தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும்போது இங்க எந்த பிரபல்யத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணணும் அப்படிலாம் விஜய் யோசிக்கணும். பல பல பிரபலங்களை கட்சியில சேர்த்தாதான் அந்த கட்சி வளர்ச்சியில அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இப்போ சமீப காலமா உதயநிதி ரொம்ப இதுவா பேசுறாரு. இப்போ விஜய் பத்தி கேட்டதுக்கு வந்து சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை. அதோடு நிறுத்தியிருந்தா அது ஒரு ஷட்டிலா போயிருந்திருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி நியாயமான கருத்தை சொல்லிட்டு இந்த அறிவு கூட கிடையாதா அப்படின்றத அது கூட நிறுத்தாம அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்டது தப்பு தான். நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், பூட்டி அறைகளுக்குள்ள 1000 நெருக்கமா இருந்திருக்கலாம், சரிதானா? பொதுவெளிகள்ல ரகசியமா திரைக்கு பின்னால் எவ்வளவோ விஷயங்கள் சேர்ந்து செஞ்சிருக்கலாம், நல்ல விஷயங்கள், ஆட்சிக்கு வர வைக்கிற விஷயங்கள், வியூகங்கள். ஆனால் உங்களுடைய எவ்வளவு நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அவர் எதிரியாகவே மாறி போயிட்டாங்க கூட பொதுவெளியில அந்த ஆளு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உதயநிதி வகிக்கிற துணை முதலமைச்சர் என்கிற அந்த பதவிக்கு அழகு இல்லை. இதுக்கு உங்க கட்சியினுடைய எதிர்காலம்னு சொல்லப்படுற ஒரு பிரபலம் பயன்படுத்துகிற வார்த்தை அது அல்ல. திருமாவளவனுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, நீ என்ன பாடத்தை கத்து தரீங்கன்னு கேட்ட அதே கேள்வியை நான் உதயநிதிக்கும் கேட்பேன். உங்கள் பின்னால் திரண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்கள் கற்றுத்தருகிற பாடம் என்ன? பொதுவெளியில எவன் ஒருவன் சேட்டை பண்ணாலும் அவன் அந்த ஆளு அவன் சொல்லலாமா அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்க போறோம்? இல்லை. வாய் தவறி அல்லது அந்த உணர்ச்சி வேகம் வெளியில வந்ததா நான் நினைக்கிறேன். ஒரு தடவை சொன்னனாலே உதயநிதி அப்படியே பெரிய குலக்குற்றம் பண்ணிட்டாலாம் சொல்ல வேண்டாம். தன்னை திருத்திக்கணும். இந்த வார்த்தைகள் வெளியில் வராம பாத்துக்கணும். இப்போ அதே டோன்ல வந்து முதல்வரும் பேசியிருக்காரு. ராமதாஸ் பற்றி கேட்ட அதை நான் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசுற போது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சந்திராஷ்டமம் ஒருத்தருக்கும் நடக்கும். ஒரு மாசத்துல 2.25 நாள் புத்தி தடுமாறும். அந்த 3 நாளையில் அவர் 2-3 தடவை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவர் அறிக்கைகளை படிப்பதில்லை, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை, அவருக்கு வேற வேலை இல்லை. இதெல்லாம் எப்பன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து சீனியர் மந்திரிகளோட காஃபி டிஃபன் சாப்பிட்டு போது பயன்படுத்துற வார்த்தைங்க. நான் உதயநிதிக்கு சொன்னதான் ஸ்டாலினுக்கும் சொல்றேன். அப்படி எடுத்தறிஞ்சு பேசுற டைப்பா ஸ்டாலின் நான் இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே பார்க்கல. ரொம்ப பெருந்தன்மையை திமுக காரனே திட்டுறவர்களாம் பெருந்தன்மையை ரொம்ப காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவர் அந்த 2-3 நாள் அப்படி நடந்துகிட்டதை பார்த்தா அவருடைய சிம்ம ராசிக்கு அப்ப சந்திராஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் காமெடியா கடந்து போறதை தவிர அதை கடுமையா விமர்சிக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா அவர் அந்த மாதிரியான குணம் படைத்தவர் அல்ல. நான் இப்ப பாக்குற ஸ்டாலினை சொல்றேன். இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டார் நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். இப்ப சமீப காலமா எல்லா மீடியாவும் வந்து விஜய் பிக்சர் ஹைலைட் பண்ணுது. இப்போ திமுக வர்சஸ் விஜய்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ணாமலை கொஞ்சம் காணாம போயிட்டாரா அவர் லண்டன்ல? 3 மாசம் இல்லைன்னா காணாம தான் சார் போவாங்க. வந்த உடனே கொஞ்சம் வேகம் எடுக்கிறாருல்ல, வந்து பேசுறாரு. அதனால பெருசா ஹைலைட் பண்ணாம இல்ல விஜய் பண்ணலன்னு இல்ல. இப்ப போட்டிக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். அண்ணாமலையை விட பிரபலமானவரும் களத்துக்கு வந்துட்ட பிறகு இயல்பாகவே கொஞ்சம் குறையும். அதை குறையோடாம பாத்துக்கிற கொஞ்சம் காரத்தை கூடுதலா போடுவார். என்ன நடக்குன்னு கவனிச்சு ரசிப்போம். இது நடுவில் சீமானும் கொஞ்சம் இதுவாயிட்டார். சீமான் வந்து ரஜினி எல்லாம் மீட் பண்ணிருக்காரு. அவரோட விஜயுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விஜயனுடைய வருகை இவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். தற்போது இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிற திருமாவளவன், சீமான், பிஜேபி அல்ல அண்ணாமலைன்னு சொன்னேன். இந்த 3 பேருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்படி நாங்கள் டிஸ்டர்ப் ஆகலை, எங்களையெல்லாம் ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது சொன்னா நம்பாதீங்க. உள்ளுக்குள்ள நடுங்க இருந்துகிட்டு தான் இருக்கும், நடுங்கணும். நம்ம கிட்ட இருக்கிற 10 பேர்ல ஒருத்தன் கூட இங்க போயிடக்கூடாதுன்னு காப்பாத்துறவன் தான் தலைவன். இந்த 10-15 ஆக்கணும்னு நினைக்கிறவன் தான் தலைவன். அப்ப இந்த 3 பேருக்கு அந்த பதட்டம் இருக்கணும். இருக்கிறத மறைமுகமா சில நேரம் பார்க்க முடியுது, சில நேரம் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் என்ன பண்ணி இந்த பித்தத்தை தெளிக்கலாங்கிற மாதிரி நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன எடுக்கலாம், இந்த 3 பேருமே யோசிக்க தானே செய்வாங்க. இப்ப ரஜினியை போய் மீட் பண்ணிக்க ரஜினி ரசிகர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கன்னடம்லாம் சொல்லி ஒரு நான் ரொம்ப அதை காமெடி பண்ண விரும்பல. ரஜினியினுடைய அந்த மாசம்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா போதும் தான் பல பேர் எதிர்பார்க்கறாங்க. வேறு ஏதோ காரணங்கள் இருக்கலாம் தான் நான் பாக்குறேன். பெரிய ஆதரவு கேட்க மாட்டார். தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தன்னுடைய எதிர்கால திட்டங்களை பத்தி சீமான் விவாதிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. விஜய் வந்துட்டு அரசுக்கு வரது மட்டும் சீமான் ஆலோசனை கேட்டாருந்தாங்க. உங்களுக்கு எது தெரியுமா அதை பத்தி? இல்ல, சந்திப்புகள் நடந்ததுன்னு 2 தரப்புலையுமே அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ விஜயிடம் இப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சு விஜயிடம் சீமான் எதிர்பார்த்த பல விஷயங்கள் முதல் மாநாட்டு மேடையில போச்சு, உடைஞ்சு போச்சு. அந்த கோபத்துல தான் நீ நடுரோட்ல லாரி அடிபட்டு செத்து போவேன்னு சொன்னதெல்லாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். உதயநிதிக்கு அட்வைஸ் பண்ணேன், சீமானுக்கு அட்வைஸ் பண்ணல நினைக்காதீங்க. சீமான் தன்னுடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ் எல்லாம் அதுன்னே காமிச்சிட்டாரு. நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போன்னு சொல்ற டைப். உதயநிதி அப்படி இல்லை. அதுக்காக சீமான் இப்படியே வளர்த்துக்கணும்னு நான் சொல்லல. அவரையும் நான் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி கோபத்தை காட்டுகிற அளவுக்கு சீமான் நடந்துகிட்டு காரணம் நம்மளை வந்து பார்க்கும்போது இவன் இப்படி சொல்லலையே, வேற மாதிரி சொன்னானே தம்பி அப்படின்னு நினைச்சதனுடைய வெளிப்பாடா, கோபத்தின் வெளிப்பாடா இருந்திருக்கலாம். சந்திப்பு நடந்ததுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அரசியல்ல அண்ணன் என்னடா தம்பி என்னடா தான். இப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த டங்ஸ்டன் சுரங்கம். இது யார் தப்பு பண்ணியிருப்பாங்க? தப்புங்கிறது ஒண்ணு, கமிஷன்ங்கிறது தப்பு தான், ஒமிஷனும் தப்பு தான். சரிதானா? கமிஷன் இந்த வேலையை தொடங்கினது மத்திய அரசா இருக்கலாம்.
ஒமிஷன்ங்கிறது வேடிக்கை பார்க்கறது, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் இருக்கிறது, தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தட்டி கேட்காமல் இருப்பது, நினைவுபடுத்த வேண்டிய நேரத்தில் நினைவுபடுத்தி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை, கண்டனத்தை கடிதம் வாயிலாக சொல்லாமல் இருப்பது. திமுக இந்த விஷயத்துல தவறு பண்ணி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் மக்கள் எதிர்க்க இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு திமுக உணராம இருந்திருக்கலாம். டங்ஸ்டன் தொழிற்சாலை, அந்த சுரங்கப்பணி, சுரங்க அமைப்பு அங்கே வந்தால் இத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் உயரும் அப்படின்னு நினைச்சா எந்த நன்மைகள் இருக்கோ, இவ்வளவு தீமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற மக்கள் இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு திமுக நினைக்காமல் இருந்திருக்கலாம். அண்ணா திமுகவுக்கு இதுல பங்கு இருக்கலாம், இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா எடப்பாடி சும்மா இருந்தாரு. அவர் எதிர்கட்சியா இருக்கிறாங்கிறக்கா தமிழ்நாட்டை என்ன நடந்துட்டு போன வேடிக்கை பார்க்க முடியுமா? எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த 10 மாசமா? கேள்வி வரும்ல. அதிகாரப்பூர்வமான கடமை திமுகவுக்கு இருக்கு. அதே இதுல குவாசி ஜுடிஷியரி சொல்ற மாதிரி குவாசி அத்தாரிட்டின்னு எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. அவர் மந்திரி பதவிக்கு இலையான பதவியில தேசிய கொடி பறக்கிற காரலான போயிட்டு இருக்காரு. அதை கொடுத்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பேப்பர் படிக்கணும்ல. மதுரை மாவட்ட செயலர் இருக்கார்ல, 10 நாளைக்கு 4 தடவை செல்லூர்ராஜ் பேட்டி கொடுக்குறாருல. அண்ணன் இங்க இருந்து நடக்கிற தூரம்னே, யானமலை, அரிட்டாப்பட்டி, இங்க ஒரு பிரச்சனை, செல்லூர்ராஜ் ஏன் சொல்லல? சசிகலாவை, தினகரனை ஒருபோதும் சேர்க்க மாட்டோம், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட்டதான்னு 10 நாளைக்கு 11 தடவை பிரஸ் மீட் கொடுக்குற உதயகுமார் ஒரு தடையாவது அரிட்டாப்பட்டியை பத்தி அந்த பொது வெளியில அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரா? இல்ல தன்னுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற போது தாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேலத்துக்கு மாசத்துல 2 தடவை போய் சேலத்துல போய் பாக்குறாருல, அண்ணன் மதுரையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, உதயகுமார் சொன்னாரா? இல்ல சொல்லி நீங்க அமைதியா இருந்தீங்களா? இத்தனை கேள்விகள் எடப்பாடியை நோக்கி இருக்கு. ஏதோ குற்றம் சொல்றதுக்காக சொல்ல, ஆட்சியில் இருந்த கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சின்னு 2 பேருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இப்போதாவது விழித்துக் கொண்டார்களே என்று நம்ம சந்தோஷப்படலாம். அவ்வளவு தூரம் அடிச்சுக்கிற அந்த 2 பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த தீர்மானத்தை தடை செய்யணும், இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை 2 பேரும் சேர்ந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் அதை பாசிட்டிவ் திசையில இனிமேல் அப்படி எடுத்துட்டு போகலாம். திருப்பி அரசியல் சண்டை போடுறதுல இனிமேல் அர்த்தம் இல்லை. மக்களுக்கு எது நன்மை ஒன்று மக்களுக்கு புரிய வைக்கணும். இல்லை நிஜமாகவே அந்த மக்களுக்கு இப்படிலாம் பாதிப்பு இருக்கு, ஸ்டெர்லைட் மாதிரி அப்படின்னா அதை உறுதியா நின்று எதிர்க்கணும். அவ்வளவுதான் அந்த பிரச்சனையில் என்னுடைய கருத்து. இப்போ தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா விஜய், உதயநிதி, சீமான், அண்ணாமலை எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க. ஆனா அதிமுக மட்டும் இளைஞர்கள் யாருமே இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பா இருக்கும். இல்ல பிரபல்யம்னு இல்லாம இருக்கலாம், அல்லது அவர்கள் என்ன அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வராம இருக்கலாம். அங்கேயும் இளைஞர், இளம்பெண்கள் பாசறை இருக்கு, தொழில்நுட்ப அணி இருக்கு, அடையாளப்படுத்தப்பட்டு இனிமேல் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். பட் இந்த மாதிரி நீங்க சொன்ன கருத்துக்களையும் காதில் வாங்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு. அதனாலதான் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி ஒன்று சொன்னார், இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி உங்களுடைய பதிவுகள், செயல்பாடுகள் இருக்கணும்னு சொன்னார். அதை எவ்வளவு தூரம் அமல்படுத்துறாங்க, அதுக்கு இளைஞர்கள் எவ்வளவு செவி சாய்க்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.